வணக்கம் நண்பர்களே, கதை கிடங்குக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். பஞ்சதந்திர கதைகள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அங்கேயும் இங்கேயுமா நாம கேட்டு பிடிச்சு ரசிச்சு பார்த்த பஞ்சதந்திர கதைகளை கோர்வையா தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த கதைகளை யாருக்காக எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல மகத ராஜ்யத்தை பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு சுதர்சனம் அப்படிங்கிற மன்னர் ஆண்டு வந்தார். பல ஆண்டுகளா வாரிசில்லாம கவலைப்பட்ட அந்த மன்னனுக்கு அவர் செய்த பலனா 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. பசுசக்தி, உக்ரசக்தி, அனந்த சக்தி அப்படிங்கிறது அந்த 3 பேருடைய பெயர்கள். மன்னர் நினைச்சது போல அவருடைய பிள்ளைகள் திறமை மிக்கவர்களா இருக்கல. கொஞ்சம் அறிவு கூர்மை கம்மியானவர்களாக 3 பேருமே இருந்தாங்க. ரொம்ப மன வருத்தம் அடைந்த அரசன் எப்படியாவது அவர்களுடைய திறமையை மேம்படுத்தி தனக்கு பிறகு இந்த நாட்டை நல்லபடியா அவங்கள நிர்வகிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. தன் அரச சபையில இருந்த பெரியோர்களை எல்லாத்தையும் திரட்டி கலந்து ஆலோசிச்சு அதே ஊர்ல வாழ்ந்து வந்த சோமன் சர்மா அப்படிங்கிற பெரியவர் ஒருவரே தன்னுடைய பிள்ளைகளை கல்வி கேள்விகள்ல சிறந்தவர்களாக சரியானவர்னு முடிவு பண்ணாரு அரசர். அவரை அழைச்சு தன்னோட மனதில் இருந்ததெல்லாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை படிப்பிப்பதற்காக 100 கிராமங்களை அவருக்கு பரிசா கொடுப்பதாகவும் சொன்னாரு அரசர். ஆனா சோமன் சர்மாங்கிறவரு அதையெல்லாம் மறுத்துட்டாரு. தான் கற்ற கல்வியை யாருக்காகவும் பொருளுக்காகவும் விற்க போவதில்லைன்னு சொன்ன அவரு அரசருடைய கோரிக்கை கிணங்கி அவருடைய மகன்களுக்கு கல்வி கற்பிக்க ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அரசருடைய மகன்களை தன்னுடைய எளிமையான இல்லத்துக்கே அழைத்து போய் அவர்களுக்கு கல்வி கற்க ஆரம்பிச்சாரு சோமன் சர்மா. அரண்மனையில சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த இளவரசர்கள் சோமன் சர்மா போகிற இடத்துக்கெல்லாம் கால்நடையாகவே போனாங்க. அவருக்கு பிடித்தமான சிஷ்யர்களாகவே மாறி போனாங்க. ஒரு நாள் அவங்கள அழகிய இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போன சோமன் சர்மா பஞ்சதந்திர கதைகளை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாமளும் இளவரசர்களோட சேர்ந்து அந்த கதைகளை கேட்கலாம் வாங்க. மித்ரபேதம்ங்கிற இந்த பகுதியில எதிரிகளுடைய ஒற்றுமையை கெடுப்பது சம்பந்தமான கதைகள் இடம்பெறும். அப்படி ஒற்றுமையா இருந்த சிங்கத்தையும் எருதையும் நரி தந்திரமா எப்படி பிரிச்சது அப்படிங்கிற கதையை இப்ப நாம பார்க்கலாம். ஒரு பெரும் நகரத்துல வியாபாரி ஒருத்தன் இருந்தான். தன்னுடைய செல்வங்களை பெருக்குவதற்காக வியாபாரத்துக்கு வேண்டிய பொருட்களை ஒரு வண்டியில ஏற்றிக்கிட்டு அதை நல்ல வளமான 2 எருதுகளை பூட்டி ஓட்டிக்கிட்டு போனான். அவன் போகிற வழியில சஞ்சீவகன் அப்படிங்கிற ஒரு எருது கீழே விழுந்து தன்னுடைய காலை உடைச்சுக்குச்சு. சில நாட்கள் அங்கேயே தங்கி அதற்கு வைத்தியம் பார்த்த வியாபாரி அதற்கு குணமாகாமல் போகவே தன்னுடைய வேலையாட்கள்ல 2 பேரை அங்கேயே நியமிச்சு இருக்க சொல்லி அதற்கு குணமான பிறகு ஊருக்கு ஓட்டி வருமாறு உத்தரவிட்டுட்டு போனான். நடுக்காட்டுல விழுந்து கிடந்த அந்த எருதை காப்பாற்ற மனமில்லாத அந்த 2 வேலையாட்களும் அது இறந்துடுச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு ஊரு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா எருதுக்கு நல்ல காலம், அது உயிரோட தான் இருந்தது. காட்டில் இருந்த சஞ்சீவகன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாச்சு. காடுகள்ல கிடைச்ச உணவுகளை அது சாப்பிட்டு முன்ன விட நல்லா பருத்து தெம்படைஞ்சிச்சு. அந்த காட்டில் இருந்த அரசன் பிங்களகன் அப்படிங்கிற ஒரு சிங்கம். அது ஒரு நாள் தாகம் எடுத்து நீர் அருந்தலாம் அப்படின்னு ஆற்றுக்கு செல்ல கிளம்புச்சு. அப்போ சஞ்சீவகன்கிற நம்ம எருது ஒரு பெரும் ஒலி எழுப்புச்சு. அந்த ஒலியை கேட்டதும் தான் தாமதம். சிங்கம் என்ன செய்வதுன்னு தெரியாம திகச்சு அதே இடத்திலேயே நின்னுடுச்சு. ரொம்பவும் யோசனையோட யார் இந்த புதிய ஒலிய தன்னுடைய காட்டுல எழுப்புறதுன்னு குழப்பமடைஞ்சு தவிச்சிட்டு இருந்தது சிங்கம். இதை சரியான சந்தர்ப்பமா பயன்படுத்தி அரசனோட தயக்கத்துக்கு காரணத்தை கேட்க போவதா அதை நெருங்க நினைச்சது மந்திரியின் மகனாகிய நரி ஒன்று. அதை பார்த்து அதோடைய சகோதரன், தேவையில்லாத விஷயங்கள்ல நீ தலைய நுழைச்சா அப்புறம் உனக்கும் ஆப்ப அசைச்ச குரங்குக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் அப்படின்னு அதற்கு எச்சரிக்கை பண்ணுச்சு. அந்த கதையையும் தன்னுடைய சகோதரனுக்கு விளக்கமா சொல்லுச்சு அந்த நரி. அடுத்த பகுதியில ஆப்பசைத்த குரங்குடைய கதையை நாமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.